என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலைல சாப்பிடாம கொள்ளாம இங்கே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது, நீங்களே சொல்லிருங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, கடன் விஷயமா நம்ம ஊர் தலைவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். ஒரு தடவை பார்த்துட்டு என்னன்னு கேட்டா கொஞ்சமாச்சும் மனசு நிம்மதியா இருக்கும்ல. என்னங்க, கடன் விஷயம் தயவு செஞ்சு அலையாதீங்க. நமக்கு வேணும்னா இந்த நிலம் இருக்கு பாத்தீங்களா, அதை வேணா வித்து விடுவோமா? நம்ம நிலத்தை வித்தா கூட அவ்வளவு கடனை கட்ட முடியாதுமா. இப்போதைக்கு நம்ம நிலத்தையும் வீடியும் ரெண்டும் சேர்த்து வித்தாதான் அவ்வளவு கொடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். நாளைக்கு பிள்ளைங்க ஆண்டு அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, அவர்கிட்ட பேசி எப்படியாவது வட்டியை வச்சு குறைக்க சொல்லுங்க. நான் முதல்ல ஊர் தலைவர்கிட்ட கேட்டு வரேன். அவர் ஏதாவது பணம் வச்சிருந்தானா கொடுத்து உதவுனாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போயிட்டு வரேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்த மனுஷன் இப்படி பாக்குறப்ப மனசே வெந்து போச்சு. அட வாப்பா சிதம்பரம், என்ன இந்த சைடு? ஐயா, நான் வந்தது எதுக்குன்னா ஒரு விஷயமா தான் வந்திருக்கிறேன். அட எந்த விஷயமா இருந்தா உட்காந்து ஒரு டம்ளர் மோரா கூல குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவான். இல்லங்கய்யா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுது. நீங்க மட்டும் 10 லட்ச ரூபாய் கடன் கொடுத்து உதவி பண்ணா நல்லா இருக்கும். வீடியும் நிலத்தையும் வச்சுதான் பிள்ளைகளை படிக்க வச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்குது. நான் மட்டும் அந்த 10 லட்ச ரூபாய் அடைக்கலன்னா வீட்டையும் நிலத்தையும் எடுத்துக்குவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க. என்ன சதமுறை இது? 10 லட்ச ரூபாய் கேட்டா நான் எங்க போறது? ஏதோ 2 3 கேட்டா கூட கொடுக்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு நான் எங்க சிதம்பரம் போறது? உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை தான் முழுசா நம்பி வந்திருக்கிறேன். நீங்க உதவி பண்ணலைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி நிதானமா இரு. ஒரு 2 நாள் முடிவெடுத்து அதுக்கப்புறம் சொல்றேன். என்ன கொஞ்சம் பொறுமையா இருப்பா. 1 மாசத்தையா டைம் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுத்து சொல்லுங்க. நான் வரேன். என்ன? ஐயோ அம்மா, என் இடுப்பு உடைஞ்சிருச்சு. ஐயோ தம்பி, என்னாச்சுப்பா? என்ன எதிரி? ஐயோ, என்னப்பா பார்த்து வருது இல்லையா? நீங்களா? அட நீயா? அன்னைக்கு கோயில பார்த்தப்ப உங்களோட பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. ராத்திரி நேரத்துல வரும். என்னடா ஒண்ணுக்கா? நீங்க கண்டுபிடிங்க. ராத்திரி நேரத்துல என்ன வரும்? பேய். உன் பேர் பேயா? ஐயோ, பேயெல்லாம் இல்ல என் பேரு. ஏங்கடா பேயோ ஆயோ, ஒருத்த கீழே விழுந்திருக்கா, என்னை தூக்க தாண்டா 2 பேர் வந்தீங்க. நீங்க 2 பேர் கடையில விட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னன்னு டக்குன்னு வர மாட்டேங்குது. டேய் தம்பி, நீ சொல்றா. ஏய், நானே இது பொறுத்து கீழே கிடக்குறேன், என்னைய புடிச்சிட்டா அதை சொல்லி இருக்கிறேன். வந்தேன் நெட்டக்காலா, கால் 2 உடைச்சு அடுப்புல போட்டு விடுவேன். என்னங்க, ராத்திரில நைட்ல வரும் பாத்துக்கோங்க. அதாவது எப்படி சொல்றது, வானத்துல வரும். நட்சத்திரம். ஓ, உன் பேர் நட்சத்திராவா? என் பேரை தவிர எல்லா பேரும் சொல்லு. ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. நிலா நிலா நிலா. உன் பேர் நிலாவா? அதேதான், என் பேரு நிலா. கேடு விட்ட பிடிச்ச காதலா இருக்கும் போல இருக்குது. 2 பேரும் வந்து கடலை விட்டுட்டு இருக்காங்க. சைக்கிள் எடுத்து கிளம்புவோம். ஐயோ, இங்க ஒரு பையன் கீழே விழுந்து கிடந்தா என்னாச்சு? நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல, எந்திரிச்சு எப்பயோ போயிட்டான். சரிங்க, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏதாவது காஃபி ஷாப் போய் காஃபி சாப்பிடுவோமா? இல்ல எங்க அம்மா வீட்ல எனக்கு காபி போட்டு கொடுத்தா அப்பதான் குடிச்சிட்டு வரேன். இல்லம்மா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது காஃபி ஷாப் போய் காஃபி எல்லாம் குடிச்சோம்னா நமக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கொஞ்சம் நல்லா ஆகும். அதுக்காக தான் சொன்னேன். அடேங்க அப்பா, எப்படி கரெக்ட் பண்றான் பாத்தியா? அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுறானே. இவளு பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறா. நல்லா 2 பல்லு முன்னாடி வந்திருக்குது, அந்த 2 பல்ல காட்டில நிக்கிறா. இது நம்ம சிதம்பரானே மாயதானே? இல்ல இன்னொரு தடவை வந்தா கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து குடிக்கிறேன். எங்க வீட்டுக்கு வேணா வரீங்களா? எங்க அம்மா சூப்பரா காபி போட்டு தருவாங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். இங்க ஏதோ ஆரம்பிக்குது போல இருக்குது, நமக்கு மஜாதான்.